திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பொம்மை முதல்வர் போட்டோ ஷூட் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காவலர் தள்ளிவிடப்பட்டுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. அவரும் சக மனிதர் என்ற உணர்வு கூட ஸ்டாலினுக்கு இல்லை என்ற விமர்சனம் பொதுமக்கள் மத்தியில் உள்ளது. கண்முன்னே நடக்கும் அநியாயத்தை கூட தட்டி கேட்கும் தெம்பும் திராணியும் கூட ஸ்டாலினுக்கு இல்லையா என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் எழுகிறது. தன் பணியை செய்யும் காவலரை கூட போட்டோ ஷூட்டுக்கு குறுக்கே வருபவராக பார்ப்பவர் நிச்சயமாக முதல்வர் பதவிக்கு அன்ஃபிட் தான் என மக்கள் புலம்புகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மின்கம்பத்தில் ஏறி பழுது நீக்கிய போது கீழே விழுந்த நபர் உயிரிழந்தார். அக்ரஹாரம் காலனியைச் சேர்ந்த எல்லப்பன் என்பவர் மின் இளநிலை உதவியாளர் அலுவலகத்தில் தினக்கூலி அடிப்படையில் உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவர் மின் கம்பத்தில் ஏறி பழுது பார்த்து கொண்டிருந்த போது திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கீழே விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் நிதி உதவியும் வழங்க வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கருமத்தம்பட்டியில் 5 நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்த நிலையில் 11 தொழிலாளர்கள் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1 மாத காலமாக போராடி வரும் விசைத்தறி தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் ஸ்டாலின் அரசு ஏவல் துறையை வைத்து கைது செய்வதாக அச்சுறுத்தி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் போராட்ட பந்தலில் நள்ளிரவில் பதற்றமான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள பூமாயி அம்மன் கோவில் 91ஆம் ஆண்டு பூ திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு, பெரிய மாடு, சின்ன மாடு என 4 பிரிவுகளில் பந்தயம் நடைபெற்றது. இதில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர். மேலும் திரளான பொதுமக்கள் போட்டியை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர்.